Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் அரசிப்பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். சேலம் அரிசிப்பாளையம் முத்தையாடு தெரு பகுதியை சேர்ந்தவர் பால்ராஜ். இவர் வீட்டிலேயே வெள்ளிப்பட்டறை நடத்தி வந்திருக்கிறார். இவரது மனைவி ரேகா, மகள் ஜனனி வந்து 11ஆம் வகுப்பு படித்து வந்திருந்தார். பால்ராஜ் வந்து கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு வீடு கட்டுவதற்காகவும் மற்றும் வெள்ளிப்பட்டறை தொழில் அபிவிருத்திக்காகவும் பல்வேறு நபர்களிடம் கடன் வாங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையிலே தான் இன்றைய தினம் இவரது வீட்டில் கதவு திறக்கப்படாமல், நீண்ட நேரமாக திறக்கப்படாமல் இருந்த நிலையில் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பள்ளப்பட்டி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது வீடு உள்பக்கம் தள்ளி, அதாவது இவர் குடியிருந்த வீடு வந்து முதல் தளத்தில் வச்சுட்டு வந்திருக்கார். அந்த வீட்டின் கதவு திறக்கப்படாமல் இருந்தனால உறவினர்களும் முயற்சி பண்ணியிருக்கிறார்கள், திறக்கவில்லை. அதனால் கதவை உடைத்து விட்டு உள்ளே சென்று பார்த்தபோது பால்ராஜ் மற்றும் அவரது மனைவி ரேகா, மகள் ஜனனி மூவரும் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்திருக்கிறார்கள். முதல் கட்ட விசாரணையில் போலீசார் வந்து தனது விசாரணையில் பார்க்கும்போது கடன் கொடுத்தவர்கள், அதாவது பால்ராஜுக்கு கடன் கொடுத்தவர்கள் அடிக்கடி பணத்தை கேட்டு தொல்லை கொடுத்ததாக தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக தான் மன உளைச்சலில் இருந்த பால்ராஜ் குடும்பத்துடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று தகவல் வெளியாயிருக்கிறது. தற்போது உடல் 3 பேருடைய சடலமும் மீட்கப்பட்டு சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணையை தொடர்கிறார்கள். யார் கடன் கொடுத்திருக்கார், பால்ராஜுக்கு யார் கடன் கொடுத்திருக்கிறார்கள், யார் அவர்களுக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.